நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மண்டே மார்க்கெட்டுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் சொல்ல மாட்டோம். மார்க்கெட் எந்த மாதிரிலாம் நம்மளை ஏமாத்தி அவங்க ட்ரெண்டுக்கு எடுத்துட்டு போறாங்கங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிறோம். நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்குது. ஆக்சுவலி ஒரு 1 மந்த் கிட்ட பிப்ரவரி ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட் நல்லா சிவியரா செல்லிங் ப்ரெஷர் தான் இருந்திருக்கும். இது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருப்போம். பிப்ரவரி எண்டுக்குள்ள மார்க்கெட் வந்து 23,200 கிட்ட வரும்னு சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக வந்துருச்சு. பிப்ரவரி லாஸ்ட் டைம்லேயே வந்துருச்சு நம்ம சொன்ன மாதிரி. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, மார்ச்ல வந்து கரெக்டாக ஒரு மார்ச் 6 அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாங்க. பட் பிரேக் பண்ணுனா மார்க்கெட்டில் இருந்து 2 நடக்கும். ஒன்று பிரேக் பண்ண உடனே ஸ்பீடாக மார்க்கெட்டில் வந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேலே போயிடுவாங்க. இப்போ இவங்க அதில் செகண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பட் அந்த பிரேக் பண்ணிட்டு 22,650 பிரேக் ஆக முடியல அவங்களால. ஏன்னா அது வந்து இங்கே கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24 அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் டவுன் ஆயிருக்குது. பார்த்து கிளியராக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த கேப் டவுன் ஆன பிளேஸில் வந்து மேலே போக முடியாமல் மார்க்கெட் வந்து அகைன் கரெக்டாக ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் அங்கேருந்து திரும்பவும் ஒரு சின்னதாக மார்க்கெட் கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 1 ஹவர் ட்ரெண்ட் லைனில் தான் வந்து அகைன் சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ரைட் ஷோல்டர் இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு மார்க்கெட்டு. சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிற மாதிரி வந்துட்டு கீழே ஹெட் ஃபார்ம் பண்ணி திரும்பவும் இங்கே மேலே போயிட்டு திரும்ப வந்து இங்கே லெஃப்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களுக்கு வீடியோ வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டருங்கிறது வந்து சார்ட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக மட்டும் தான் நடக்கணும்னு கிடையாது எப்போவுமே. நீங்கள் சார்ட்டை தலைகீழாக வச்சு பார்த்தாலும் அதுலேயும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வரும். இப்போ வந்து மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குது நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நடந்துட்டு இருக்குது. அதோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22,650 தான் அதோட டார்கெட்டு. அதாவது கரெக்டாக அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து 650 பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ கரெக்டாக அதுக்கு வந்து ஒரு 2, 3 இது கூட கரெக்டாக மேட்ச் ஆகும். ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே புல் பேக் வரும்போது இங்கே கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டோட கடைசி லோவில் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா மார்ச் 3லேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே வந்திருக்காங்க. அகைன் அது கீழே வந்துட்டு கீழே ரெட் கலரில் க்ளோஸ் பண்ண முடியாமல் இருக்குது. தெரியுதா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அகைன் அங்கேருந்து கீழே வந்து அகைன் இந்த ட்ரெண்ட் லைனில் பட்டு தான் மார்க்கெட் நல்ல ஒரு பிரேக் ஆகி மேலேயும் வந்திருக்கிறாங்க ட்ரெண்ட் லைனில் இருந்து. அகைன் அங்கேருந்து கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக வந்து ஹெட்டு டச் பண்ணிட்டு திரும்ப அகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்பவும் ட்ரெண்ட் லைனில் வந்து ஒரு தேர்ட் டைம் கிட்ட வந்து டச் பண்ணிட்டாங்க. இந்த டைம் வந்து டச் பண்ணும்போது ரியாக்ஷன் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கரெக்டாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் வச்சு ட்ரேட் எடுப்பீங்க. அதனால் 5 மினிட்ஸில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே புல்லிஷாக மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா நம்ம ரீட்டைலர்ஸை ஃபேக் பண்ணுறதுக்காக அங்கேருந்து ஓப்பன் ஆனவுடனே கொஞ்சம் சின்னதாக ஒரு பெரிய ரெட்டு மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இங்கேருந்து அப்படியே புல் பேக் கொடுத்து மார்க்கெட் மேலே தான் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா பொறுமையாக பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்த்துக்கோங்க. இதை வச்சு கிளியராக பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க ட்ரேடு. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட்டில் தான் இருக்கிறோம். நிஃப்டி வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே வந்துட்டாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ண முடியாமல் தான் இருக்கிறாங்க. நம்ம கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ட்ரெண்ட் லைன்லேருந்து 1, 2, 3, 4, 5 டைம் கிட்ட ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. மண்டே மார்க்கெட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா கரெக்டாக லாஸ்ட்டாக வந்திருக்க லோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த லோவில் இருந்து கேண்டில் க்ளோஸ் எங்கே வச்சுருக்காங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். லோ வந்து 47,700 இருந்தாலும் கேண்டிலோட பாடி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 47,842. ப்ரீவியஸ் லோ இருக்கா கரெக்டாக ப்ரீவியஸ் லோக்கு உள்ளே தான் எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
அப்படி க்ளோஸ் பண்ண போய் தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷ் மூடுக்கு திரும்பி இருக்குன்னு. அது திரும்பினதுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக ட்ரெண்ட் லைன் கிட்டேயும் போயிட்டு ஒரு சின்னதாக புல் பேக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லோ, அகெயின் இங்கே ஒரு லோ, நெக்ஸ்ட் லோ வந்து இங்கே தான் இருக்குது கரெக்டாக. இங்கேருந்து மண்டே மார்க்கெட்டில் கிளியராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே மார்க்கெட்டில் வந்து ஒரு புல்லிஷாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்குமாவது வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா 47,900 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகி மார்க்கெட் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளோட ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்மளோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுத்துக்கோங்க. 47,900 வரும்போது செல்லிங் சைடு போயிடாதீங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் வெயிட் பண்ணியே ட்ரேட் எடுங்க. அங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆச்சுன்னா 48,280 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 280யும் பிரேக் பண்ணாங்கன்னா மண்டேயில் 48,650 கரெக்டாக ஒரு 650 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது மண்டே மார்க்கெட்டில். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து கொஞ்சம் பொறுமையாகவே ட்ரேட் எடுங்க. ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் எப்போவுமே மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே ஸ்பீடாக ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிடணும்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதுவே ஒரு கேம்லிங் மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு எப்போவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஸ்பீடாக ட்ரேட் பண்ணி ஒரு 2,000 3,000 ப்ராஃபிட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட டைரெக்ஷனை கண்டுபிடிச்சி அந்த டைரெக்ஷன் கூடவே ட்ராவல் பண்ணி ட்ரேட் எடுக்க கற்றுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.